இஸ்ரேல் போரை பார்த்து நடுங்கிட்டு இருக்கு. அமெரிக்கா இன்னொரு பக்கம் இந்த போரை தீவிரப்படுத்த என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த போரோட சூத்திரதாரி ஒரு இடத்திலிருந்து அமைதியா இந்த போரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வெள்ளை மாளிகையிலையும் இல்ல, இஸ்ரேல்லையும் இல்ல, போர் முனையிலையும் இல்ல. யார் அவர்? ஜாரட் குஷ்னர், ஒரு தொழிலதிபர். இவருக்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம்? புதுசா ஏதோ சொல்றீங்களேன்னு கேக்குறீங்களா? இவர் வேற யாரும் இல்ல, அமெரிக்க அதிபர் ட்ரம்போட மருமகன். இவர் தான் அமெரிக்கா சார்பா ஈரானோட நடந்த பேச்சுவார்த்தைக்கு போனவர். இவர் பேசின பேச்சுல தான் ஈரானிய தூதுவர்கள் அழுது கொண்டே அங்கிருந்து வெளியேறியதா செய்திகள் வந்துச்சு. உலகத்தையே அதிர வைக்கிற போர்களை தூண்டி விடுற ஜாரட் குஷ்னர் யார்? அவருடைய பின்னணி என்ன? அதையெல்லாம் கேட்டா உங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். உலகம் முழுவதும் போர்கள் வெடிப்பதற்கு சூத்திரதாரியான ஜாரட் குஷ்னர் பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். ஜாரட் குஷ்னர் ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர். இவருடைய தந்தை சார்லஸ் குஷ்னர் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர். இவங்க குடும்பம் ஜெர்மனியில நடந்த இன அழிப்பிலிருந்து தப்பி வந்த ஒரு குடும்பம். டொனால்ட் ட்ரம்போட மகள் இவான்காவை குஷ்னர் காதலிச்சப்போ ஒரே ஒரு நிபந்தனை தான் அவங்க முன்னாடி வைக்கப்பட்டுச்சு. இவான்கா யூத மதத்திற்கு மாறணும். யூத மதத்திற்கு மாறணும்னா அது ரொம்பவே கடுமையான வழிமுறைகளை கொண்டது. 6 மாதத்திலிருந்து 2 வருடங்கள் வரைக்கும் ஆகும். மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபரான ட்ரம்பின் மகள் இவான்காவும் தன்னுடைய காதலுக்காக மதம் மாறினார். அதன் பிறகுதான் அவங்க திருமணம் நடந்தது. அதுக்கு பிறகு நடந்ததுதான் எல்லாமே. ட்ரம்போட குடும்பத்துக்கு மூளையா மட்டுமில்ல, இஸ்ரேலோட பிரதிநிதியாகவும் குஷ்னர் மாறினார். அரசியல் மற்றும் பிசினஸ் லாபத்திற்காக தன்னுடைய மதத்தை மாற்றிக்கொண்ட இவான்காவும் இன்னைக்கு இஸ்ரேலோட நலனுக்காக அமெரிக்காவின் கொள்கைகளையே மாற்றும் அளவுக்கு ஜாரட்டுக்கு துணையா இருக்கிறாங்க.